ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, கையில்லையே என்று தானம் கேட்டேன், பின்புதான் தெரிந்தது எவனுக்குமே கையில்லை என்று. கொடுத்தால் தானங்க அதுக்கு பேரு கை. கர்ணன் ஒரு நாள் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு ஏழை அந்தரன் ஒருத்தர் வருகிறார். கர்ணா, ஏதாவது எனக்கு தானம் பண்ணு கர்ணான்னு கேட்கும் பொழுது சுத்தி முத்தி கர்ணன் தேடுறாரு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு. பார்த்தா ஒரு தங்க என்ன கிண்ணம் இருக்கு. அந்த கிண்ணத்தை எடுத்து அப்படியே இடது கையால அந்த அந்தரனுக்கு கொடுத்து அமைச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சர் பக்கத்துல இருந்து ரொம்ப பெருங்கோபத்தோட, கர்ணா, நீ தானம் கொடுத்ததெல்லாம் சரி, அதை வலது கையில கொடுத்திருக்கலாம்ல, ஏன் கர்ணா இடது கையில கொடுத்தன்னு கேட்கிறாரு. உடனே கர்ணன் சொல்றாரு, இந்த மனித மனம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. நான் இடக்கையிலிருந்து அந்த பொருளை வலது கைக்கு மாத்துவதற்குள் என் மனசு சொல்லலாம், இவனுக்கு ஏன் நம்ம தானம் கொடுக்கணும்னு. உடனே அந்த அந்தணனுக்கு தோணலாம், இவர்கிட்ட ஏன் நம்ம தானம் வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாற்றத்திற்கு உட்படுகின்ற மனதை கொண்ட நம் அனைவருமே சிறிது கூட யோசிக்காம நல்லது செய்யணும்னு யோசிச்சு அதை உடனடியா செஞ்சு முடிக்கணும். நல்லது செய்யக்கூடிய எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சொன்னாராம். கொடுத்தா தானேங்க அதுக்கு பேரு கை.